அந்தாதி பாடல் எண் 57. இந்த பாடல் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் வறுமை ஒழிய இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் வீட்டில் தாரித்திரியம் விலகி செல்வம் பெருகும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்து வரலாம் அல்லது கேட்கலாம். இந்த பாடல் உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை அள்ளித்தரும் சக்தி வாய்ந்தது. ஐயன் அளந்தபடீரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றன் மெய்யருளே. இதன் பொருள், அபிராமி தேவியே, ஏகாம்பரநாதர் அளித்த 2 நாழி நெல்லை கொண்டு அண்டமெல்லாம் உய்யும்படி காமாட்சி எனும் பெயருடன் அறம் செய்யும் உன்னையும் புகழ்ந்து போற்றி, அவ்வாறே தகுதியற்ற நான் ஒருவனிடத்தும் சென்று உள்ளதையும் இல்லாதையும் சொல்லி பாடும்படி வைத்தனியே, இதுவா உன்றன் மெய்யருள். விரைந்து எனக்கு அருள் புரிய மாட்டாயா என்பது பொருள். இதில் காஞ்சிபுரத்தில் இறைவன் அருளிய 2 நாழி ஒரு சிறிய அளவு நெல் கொண்டு 32 அறமும் அம்பிகை வளர்த்தாள் என்பது வரலாறு. இதனாலேயே அம்பிகைக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற பெயர் உண்டாயிற்று. குமரகுருபரரும் இல்லாளே 32 அறமும் செய்திருப்ப என்று வியந்து உரைக்கின்றார்.